தமிழ்நாட்டில் தற்பொழுது நடைபெற்று வரும் மிக முக்கியமான அரசு நடவடிக்கை SIR பணிகள், அதாவது ஸ்பெஷல் இன்சென்டிவ் ரிவிஷன் ஆகும். வாக்காளர் பட்டியலின் சிறப்பு தீவிர திருத்தம் பற்றிய முழுமையான விவரங்களை இப்பொழுது பார்க்கலாம். மேலும் இந்த பணிகள் என்றால் என்ன, எதற்காக இந்த பணிகள் நடைபெறுகிறது, மேலும் உங்களிடம் கட்டாயம் இருக்க வேண்டிய ஆவணங்கள் என்னென்ன என்பதை பற்றி எல்லாவற்றையும் விரிவாக அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய தேர்தல் ஆணையம், நாட்டின் ஒவ்வொரு மாநிலத்திலும் வாக்காளர் பட்டியல்களை சரியாக பராமரிப்பதற்கான ஒரு சிறப்பு நடவடிக்கையை தற்பொழுது தொடங்கியுள்ளது. இந்த நடவடிக்கை தான் ஸ்பெஷல் இன்சென்டிவ் ரிவிஷன், சுருக்கமாக SIR என அழைக்கப்படுகிறது. இதன் முக்கிய நோக்கம் என்னவென்றால், வாக்காளர் பட்டியலில் உள்ள ஒவ்வொரு பெயரும் சரியாக உள்ளதா என்பதை உறுதி செய்வது, புதிய வாக்காளர்களை சேர்ப்பது, மரணமடைந்தோ அல்லது இடம் மாறியோ விட்டவர்களின் பெயர்களை நீக்குவது, மேலும் தவறாக ஒரே நபர் பல இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை திருத்துவது ஆகியவை ஆகும். தமிழ்நாட்டில் இந்த SIR பணிகள் அதிகாரப்பூர்வமாக ஆரம்பமாகிவிட்டன. மாவட்ட தேர்தல் அலுவலகங்கள், வாக்குச்சாவடி அளவில் பணியாற்றும் BLO, அதாவது பூத் லெவல் ஆஃபீஸர்கள் மூலம் வீடுதோறும் இந்த சிறப்பு சரிபார்ப்பு நடைபெறுகிறது. ஒரு ஜனநாயகத்தின் வாக்கு என்பது மக்களின் அடிப்படை உரிமை. ஆனால் அந்த உரிமையை பயன்படுத்துவதற்கான முதல் படி உங்கள் பெயர் சரியான வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை உறுதி செய்வதுதான். வாக்காளர் பட்டியலில் உள்ள பிழைகள் தேர்தல் நேரத்தில் பெரும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். மாறிய முகவரியின் பெயர் சேர்க்கப்படாமை, ஒரே நபருக்கு இரட்டை வாக்காளர் அட்டை அல்லது முழுமையாக நீக்கப்பட்டிருப்பது போன்ற சிக்கல்கள் பல இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அதனால்தான் தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பு தீவிர திருத்தம் நடத்தி அந்த பிழைகளை திருத்துகிறது. தமிழ்நாட்டில் இந்த SIR நடவடிக்கை நவம்பர் மாதத்திலிருந்து தொடங்கியுள்ளது. ஒவ்வொரு தொகுதியிலும் BLO அதிகாரிகள் வீடுதோறும் சென்று வாக்காளர் விவரங்களை சரிபார்த்து கொண்டிருக்கின்றனர். இந்த நடவடிக்கை டிசம்பர் மாதம் வரை தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்பின் தேர்தல் ஆணையம் திருத்தப்பட்ட புதிய வாக்காளர் பட்டியலை வெளியிடும். அதாவது இந்த SIR பணிகள் முடிவடைந்ததும் 2025-26 தேர்தலுக்கு பயன்படுத்தப்படவிருக்கும் இறுதிப் பட்டியல் உருவாகும் என்பதால் இது முக்கியமான கட்டமாகும். உங்கள் பகுதியில் BLO, அதாவது பூத் லெவல் ஆஃபீஸர் ஒருவர் வந்து வாக்காளர் விவரங்களை சரிபார்த்தால் அவரிடம் தேவையான ஆவணங்களை காட்டுவது அவசியம். அவர் சில கேள்விகள் கேட்பார். உங்கள் பெயர், முகவரி, வயது, குடும்பத்தினரின் விவரங்கள் போன்றவை அனைத்தையும் சரியாக சொல்லி உறுதிப்படுத்துங்கள். அது மட்டுமல்லாமல் புதியதாக 18 வயது நிறைவடைந்தவர்களின் பெயர்கள் சேர்க்கப்பட வேண்டுமானால் அவர்களின் அடையாள ஆவணங்களும் தயாராக இருக்க வேண்டியது அவசியம் ஆகும். உங்களிடம் இருக்க வேண்டிய முக்கியமான ஆவணங்களை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். பொதுவாக தேர்தல் ஆணையம் பின்வரும் ஆவணங்களை பயன்படுத்த அனுமதித்துள்ளது. ஆதார் அட்டை, அடையாளம் மற்றும் முகவரி சான்றாக பயன்படுத்தலாம். பாஸ்போர்ட், அரசு அங்கீகரித்த அடையாள சான்றாக பயன்படுத்தலாம். பிறப்புச் சான்றிதழ், வயது நிரூபணத்திற்கு பயன்படுத்தலாம். கல்வி சான்றிதழ்கள், மெட்ரிக் அல்லது பட்டப்படிப்பு நிலை வரை ஏற்றுக்கொள்ளப்படும். அரசு வழங்கிய குடும்ப பதிவேடு அல்லது ரேஷன் கார்டுகளை பயன்படுத்தலாம். நிரந்தர முகவரி சான்றிதழ் அரசு அலுவலகத்தால் வழங்கப்பட்டிருந்தால் சிறப்பு ஆகும். வன உரிமை சான்றிதழ் அல்லது அரசு நில ஒதுக்கீடு சான்றிதழ் பயன்படுத்தலாம். ஜாதி அல்லது பழங்குடி இனச் சான்றிதழ் தேவையான பட்சத்தில் பயன்படுத்தலாம். இவை அனைத்தும் வாக்காளர் பெயர் சேர்க்கும், திருத்தும் அல்லது முகவரி மாற்றும் பணிகளுக்கு தேவையானவை ஆகும். அடுத்து பலர் கேட்கும் ஒரு கேள்விதான் இது. என்னிடம் ஆதார் அட்டை இருக்கிறது, அதுவே போதுமா என்று கேட்கிறார்கள். இதற்கு தேர்தல் ஆணையம் தெளிவாக கூறியுள்ளது. ஆதார் அட்டை மட்டும் போதுமானதான ஆவணம் அல்ல. அது ஒரு அடையாள சான்றாக பயன்படுத்தலாம். ஆனால் முகவரி அல்லது பிறந்த தேதியை உறுதிப்படுத்த மேலே கூறிய பிற ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை இணைக்க வேண்டியது வரும் என்று கூறுகிறது. அதாவது ஆதார் பிளஸ் பிறப்புச் சான்றிதழ் அல்லது கல்வி சான்றிதழ்கள் ஆகியவற்றின் ஒன்றை இணைத்தால்தான் முழுமையான ஆதாரம் வழங்கியதாக கருதப்படும். SIR பணிகளின் போது உங்கள் பெயர் வாக்காளர் பட்டியலில் இல்லை எனில் அல்லது முகவரி தவறாக இருந்தால் அதை சரி செய்வது மிகவும் எளிதானது ஆகும். ஃபார்ம் 6 புதிய வாக்காளர்களுக்கான விண்ணப்பம் ஆகும். ஃபார்ம் 7 தவறாக உள்ள அல்ல மறைந்தோரின் பெயர் நீக்குவதற்கான விண்ணப்பம் ஆகும். ஃபார்ம் 8 பெயர், முகவரி அல்லது புகைப்படம் திருத்துவதற்கான ஃபார்ம் ஆகும். இந்த படிவங்களை BLO மூலமாகவோ அல்லது www.nvsp.in என்ற இணையதளத்தின் மூலமாகவோ ஆன்லைனில் நிரப்பலாம். 18 வயது நிறைவடைந்த இந்திய குடிமக்கள் அனைவரும் வாக்காளர் பட்டியலில் சேர தகுதியுடையவர்கள் ஆவர். அதாவது 2025 ஜனவரி 1ஆம் தேதிக்குள் 18 வயது நிறைவு பெறுபவர்கள் இந்த முறை SR பட்டியலில் சேர்க்க முடியும். மாவட்ட தேர்தல் அலுவலகங்கள் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டு வருகின்றன.
எனவே தங்கள் குடும்பத்தில் 18 வயது முடித்தவர்களுக்கான ஆவணங்களை உடனே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். தவறுகளை தவிர்க்க சில முக்கிய அறிவுரைகளை இப்பொழுது பார்க்கலாம். ஒரே நபரின் பெயர் 2 தொகுதிகளில் பதிவு செய்யப்படக்கூடாது. முகவரி மாற்றியிருந்தால் புதிய முகவரிக்கான ஆவணத்தை இணைத்து திருத்த படிவம் சமர்ப்பிக்க வேண்டும். மரணமடைந்தோரின் பெயர் நீக்கம் செய்யும் பொழுது மரணச் சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும். குடும்பத்தின் மாற்றங்கள் ஏற்பட்டால் திருமணம், பெயர் மாற்றம் போன்றவை அவைகளையும் புதுப்பிக்க வேண்டும். இவ்வாறு ஒவ்வொருவரும் பொறுப்புடன் இந்த செயல்முறையினை பங்கேற்றால் தேர்தல் நேரத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் ஏற்படாது. இந்த சிறப்பு தீவிர திருத்தம் முடிந்ததும் புதுப்பிக்கப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். அதில் மீண்டும் பொதுமக்கள் தங்கள் பெயர்களை சரிபார்க்கலாம். பிழைகள் இருந்தால் அதை சுட்டிக்காட்டி திருத்தியும் கொள்ளலாம். இவ்வாறு அனைத்து கட்டங்களும் முடிந்த பின் தேர்தல் ஆணையம் இறுதி பட்டியலை வெளியிடும். அதுவே அடுத்த பொது தேர்தலில் பயன்படுத்தப்படும் அதிகாரப்பூர்வ வாக்காளர் பட்டியலாகும். எனவே வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் சரியாக இருப்பது ஒரு குடிமகனாக உங்கள் உரிமையை பாதுகாக்கும் அடிப்படை அடையாளம் ஆகும். அதனால் இந்த எஸ்ஆர் பணிகளை லேசாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். உங்கள் ஆவணங்களை உடனே தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பிஎல்ஓ உங்கள் வீட்டிற்கு வரும்பொழுது அனைத்து விவரங்களையும் சரியாக வழங்குங்கள். நீங்கள் இதில் பங்கு கொண்டால் நீங்கள் மட்டுமல்ல, முழு ஜனநாயகம் வலுப்பெறும். இதுபோன்ற முக்கிய அரசு தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், நண்பர்களுடன் பகிரவும். நன்றி.